அப்பா சூப்பர். பர்டிகுலரா அந்த பூண்டு பல்ல படும்போது அப்படியே கரையுது. இது மாதிரி ஹெங்கான ஷேப் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னா மதுரையில இருக்கோம். கல்யாண வீட்டு சைடில் பண்ணுற மதுரை வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து அதை அரவை பண்ணி பண்ணுறாங்க. அதாவது மசாலா வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி இந்த வத்த குழம்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி நம்ம கேட்டுக்கலாம். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தருவார் யாருக்குன்னா விஜய். இவர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து சௌராஷ்டிரா ஃபுட் வந்து வெண்பொங்கல் அவங்க ஸ்டைலில் பண்ணுற அந்த பக்குவத்தை சொல்லி கொடுத்தார்ல, அது மாதிரி இன்னைக்கு இந்த வத்த குழம்பு இவங்களோட கல்யாண மண்டபத்தில் ஸ்டைலில் பண்ணுற அந்த பக்குவத்தை கேட்டு போகிறோம். அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம் நம்ம கேட்டு போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். இது கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு பண்ணுறோம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வத்த குழம்புல காரமும் அளவாக இருக்கும், புளிப்பும் அளவாக இருக்கும், உப்பு எல்லாமே அளவாக இருக்கும். இது எங்களோட கேட்ரிங் அன்னபூர்ணி கேட்ரிங் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கல்யாண மண்டபத்தில் இது எப்போ பண்ணாலுமே சரி, ஒரு 1000 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா 1500 பேருக்காக சேர்த்து பண்ணுவோம். மதுரையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எங்கள் வத்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்புறம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்ல விஷயம். வத்த குழம்பு பண்ண போற சொன்னீங்க. தேவையான பொருள் சொல்றீங்களா? சொல்லிடுறேன். வத்த குழம்பு அரைக்கரைக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 வரமிளகா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுந்தம் பருப்பு ஒரு 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர், ஒரு கை, ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கிற அளவுக்கு போட்டால் போதும். சீரகம் 1 ஸ்பூன், வரமல்லி நாட்டு மல்லி இருக்குங்களா அது ஒரு 4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், அரை மூடி தேங்காய். இதுதான் நம்ம வத்த குழம்ப அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம், கடுகு ஒரு 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 300 கிராம் எடுத்திருக்கேன், பூண்டுமே 300 கிராம் எடுக்கணும், தக்காளி 600 கிராம் போடணும், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன், புளி 150 கிராம், சுண்டவத்தல் ஒரு 20 கிராம் இருந்தால் போதும், பெருங்காயம் 1 ஸ்பூன், மண்டை வெல்லம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா. இப்போ நம்ம வந்து தேவையான மசாலா எடுத்து வர்றோம். ஆமாம். என்ன போட்டு வறுக்கிறோம் இதில்? இப்போ முதல் காஞ்ச மிளகா போடுறோம். ஒரு 20 மிளகா போடுறோம். ஓகே. மொத்தம் இந்த வத்த குழம்பு காரமே இதுல இருந்தா வரும். அதனால இது ஒரு 20 போடுறோம். இப்போ லைட்டா கலர் மாறிட்டே வருது. இந்த டைம்ல நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சரி, இந்தாங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடுறோம். ஓகே. உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போடுறோம். ஓகே. கடலைப்பருப்பு 2, உளுந்தம் பருப்பு 1. ஆமா. வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே, டன். ஓகே. இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெந்தயம் இந்த 4 போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்றோம். போட்டுருவோம். சின்ன வெங்காயம் இதுல போடுறீங்களா? இல்ல, இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் தான் போடுவோம். மிக்சர் வந்துட்டு குழம்புல போடுவோம். என்ன காரணம் சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் நம்ம வறுக்கிறப்போ சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரும் நமக்கு இந்த குழம்புல ஃபுல்லாவே கிடைக்கும். நம்ம முழுசா போடுறப்போ அது ஒரு விதமான ஃப்ளேவர். இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறப்போ அது ஒரு விதமான ஃப்ளேவர். அதனால எந்த ஒரு பொருளுமே நம்ம அதை வேக வைக்கிறப்போ அது ஒரு ஃப்ளேவரா இருக்கும். ஆமா, ரைட். அது ஃப்ரை பண்றப்போ அது ஒரு ஃப்ளேவரா இருக்கும். அதனால சோ இந்த மாதிரி வறுக்கும் போது அது ஒரு பக்குவம் மாறும். ஆமா. ஒன்னொன்னுக்கு தனியாக முக்கியத்துவம் இருக்கு. கண்டிப்பா. இப்போ வெங்காயம் போடுறோமா? இல்ல, இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம். ஓகே. அதெல்லாம் போட்டு போய் தான் போடுறோமா? ஆமா ஆமா. சரி, ஓகே. நாங்க முதல் மிளகு போட்டுக்கலாம். ஓகே. முதல் மிளகா. மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஓகே. இதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நாட்டு மல்லி. இந்தாங்க மல்லி. ஐ திங்க் எல்லாம் போட்டாச்சு நீங்க ஸ்பைசஸ் ரைட்டா? ஆமா. நாட்டு மல்லி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். ஓகே. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு வந்து நாட்டு மல்லியை யூஸ் பண்ணுங்க. நாட்டு மல்லி தான் நல்லா வாசத்தை கொடுக்கும். கண்டிப்பா. இதுக்கு அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் போடுறோம். ஓகே. இவ்வளவு போட்டா போதும். இது போதுமா? இது போதும். கருவேப்பிலை போடுவோமா?
கருவேப்பிலை இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. இப்போவே நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை வந்துட்டு இந்த இருக்கிற ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணி அது ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மித்த எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா ரோஸ்ட் ஆகாது. இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா அது கடைசியாக போட்டுக்கலாம். ரைட். இதுக்கு தான் சொல்கிறது பார்த்தீங்களா, அவங்க எப்படி சொல்ல பாருங்க, கருவேப்பிலை ஆரம்பத்திலே போட்டால் அந்த என்னவோ வறுபட்டதுன்னா அது ஒரு பக்கம் வேற, வேகிறது வேற, ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு பொருளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதனால தான் நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நீங்க கத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊர் கைப்பக்குவத்தை நான் தெரிஞ்சுட்டு வரேன். ஏன்னா நீங்க உங்களோட அப்பா சொல்லி கொடுத்த கைப்பக்குவம் வேற. ஸோ அதனால தான் கேட்டது. ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறமா இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். தேங்காய், சரி, ஓகே. அப்போ வெங்காயம் வதங்கி காமிக்கிறீங்களா? காமிச்சு பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குச்சு. இதான் பக்குவம். இதுவும் பக்குவம். ஆமா. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வத்த குழம்புல நாங்க இந்த சுண்ட வத்தல் தான் போட்டு பண்ணுவோம். இந்த வெங்காயம் போடுறதுமே இது ஒரு ஃபிளேவர் தூக்கி கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலா இதுல வந்துட்டு நீங்க ஃபைனலா பாப்பீங்க இந்த ரிசல்ட்டை. ஒருத்தங்க ஒரு டைப்ல பண்ணுவாங்க. இது எங்களோட மெத்தட். இது சாம்பார் தூள் வந்துட்டு இந்த அந்த வத்த குழம்புல போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்துட்டு நாங்க சாம்பார் தூள் போட்டு தான் பண்ணுவோம். மெயினே இந்த சாம்பார் தூள் தான். நான் சொல்ற மெத்தட்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யாரு இந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, கேட்டரிங் பண்றவங்க சரி, இல்லை வீட்டுல பண்றவங்களா இருந்தாலும் சரி, அப்படியே கல்யாணத்துல என்ன வத்த குழம்பு நாங்க கொடுக்குறோமோ அதே ஸ்டைல உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா. சரி. எந்த அளவுக்கு கான்ஃபிடன்டா சொல்றா பாத்தீங்கன்னா, சூப்பரா, எக்ஸலன்ட். வரும்போது ரிசல்ட்ல வரும் சொல்லிடுறாரு. சூப்பருங்க, எக்ஸலன்ட்ங்க. தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த பக்கம் தெரியும். இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி வந்திருக்கும். நம்ம போட்ட அளவுல இருக்காது, அப்படியே சுருங்கி இருக்கும். இந்த சின்ன வெங்காயமே பாருங்க அப்படியே கண்ணாடி பதத்துல இருக்கு. ஓகே. ஸோ இந்த அளவு வந்தாலே போதும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஏன் இந்த அரைக்கிற மசாலாலே ஏன் போடுறோம் அப்படின்னா, ஓகே, இதுவுமே இந்த ஆயிலே வதங்குது இல்லையா? ஸோ அதனால இது என்னன்னா இதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நெக்ஸ்ட் கலரும் கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயமா? ஆமா, கட்டி பெருங்காயம். ஆமா. ஓகே. பெருங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நல்லெண்ணெயும் இந்த பெருங்காயம் மிக்ஸ் ஆகிறப்பமே இந்த ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். இப்போ இந்த ரூம் ஃபுல்லா, கிச்சன் ஃபுல்லா வாசம் வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இந்தாங்க. நம்ம தேங்காய் யூஸ் பண்றதுக்கு வந்து காரணம் வந்து அந்த திக்னஸ்க்காகவா இல்ல எப்படி? தேங்காய் நம்ம ஏன் போடுறோம்னா, திக்னஸ்ங்கிறது ஒரு விஷயம். எனக்கு பர்சனலா வந்துட்டு நான் எதனால இது போடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுல நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ மல்லி போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போடுறோம். இந்த தேங்காய் போடுறப்போ இது எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. இது மாதிரி வதக்கி முடிச்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்றோம்? அரைச்சிரோமா? ஆமா, எப்படி நைஸா அரைக்கிறோமா? நைஸா அரைச்சோம். சரி, ஓகே, டன். அப்போ அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? அரைச்சிட்டு சரி. இப்போ மசாலா அரைச்சிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கடுகு தாளி போட்டுருங்க. இந்தாங்க. இப்போ கடுகு வந்துட்டு இந்த வத்த குழம்பு தேவையான அளவுக்கு மட்டும்தான். ஓகே. சின்ன வெங்காயம் வந்துட்டு 300 கிராம் எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 50 கிராம் முன்னாடியே நம்ம அந்த அரைச்சதில் போட்டிருக்கோம். மீதி இந்த 250 கிராம் இருக்கு, போட்டுருவோம். இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பண்ணலாம். ஆமா. வெங்காயம் காப்பி வதங்கினா பக்கம் இல்ல வெங்காயம் வந்துட்டு லைட்டா ஒரு 2 செகண்ட், ஆமா, 1 நிமிஷம் வதங்கினா போதும். ரெண்டும் சேர்ந்து தான் வதங்கணும். ஆக்சுவலா இந்த வெங்காயமும் பூண்டும் ஆயில ஃப்ரை ஆகக்கூடாது, ஆயில பாயில் ஆகணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பூண்டு பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல கொஞ்சம் பெரிய அளவு பூண்டா இருக்கணும். இந்த ரச பூண்டோ இல்ல வேற வெள்ளையா இருக்கு ஒரு பூண்டு, அந்த மாதிரி பூண்டெல்லாம் போட்டுறது. இது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லோயிஷா இருக்கும் இந்த பூண்டு. இந்த பூண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெங்காயமும் பூண்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் இந்த ஆயிலோட குக் ஆகும். இந்த குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சாப்பாட்டோட நம்ம ஊற்றி சாப்பிட்றப்போ இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் பார்க்க முழுசாக தான் இருக்கும், கரைஞ்சிருக்காது. ஆனால் அது கையை வச்சோம்னா அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். இது வதங்கின பக்கம் போதுமா? இது போதும் சார். இந்த பக்கம் பாருங்க, இப்படிதான் இருக்கணும். ஆமா, இப்படிதான் இருக்கும். இந்த பூண்டு லைட்டா ஒரு கோல்டன் கலர் அங்கங்க வந்திருக்கா. ஓகே. இந்த வெங்காயமே நல்லா கோல்டன் கலர்ல வந்து ஒன்னொன்னு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கரெக்டான ஸ்கின் மேல இருக்க லேயர் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஓகே, அப்படியே வெளியே ஆரம்பிச்சிரும். ஸோ இதான் பக்கம். ஆமா, இதான் பக்கம். ஆனா இந்த வெங்காயம் இந்த பூண்டு வதங்கின பக்கம் பாருங்க, இந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்றாரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு இதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு போட்ட உடனே பொரிஞ்ச சவுண்ட் வந்துருச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பூண்டும் ஃப்ரை ஆயிடுச்சு,
வெங்காயமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சத்தம் கேட்கும், படபடன்னு சத்தம் வந்துருச்சு. சரி ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இந்தாங்க தக்காளி. இதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இந்த தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். பாருங்க சார், இந்த தக்காளி வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு, அந்த எண்ணெயிலே கரையுது. ஆமா ஆமா. சரி ஓகே. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு இப்போ நான் ஒரு அளவு போட்டுக்கிறேன். சரி. இது ஒரு 20 கிராம் கிட்ட இருக்கும். ஓகே. இப்போ 20 கிராம் அளவு உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பை யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இது ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கு. இதோட ப்ரொசீஜரே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொடுக்குற டேஸ்ட் வேற இல்ல. கண்டிப்பா. இன்னொரு சுருக்குன்னு இருக்கும்ல கல்லுப்பு. ஆமா. அடுத்து நெக்ஸ்ட் மஞ்சத்தூள். இந்தாங்க மஞ்சத்தூள். வேற என்ன தேவை? மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே. மஞ்சத்தூள் நல்லா கலர் கொடுக்கும். ஓகே. இப்பவும் போட்டிருக்கோம், நம்ம அரைக்கிறப்பவும் போட்டிருக்கோம், நல்லா கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லித்தூள். மல்லித்தூள். இது கூட வேற என்ன பொடி தேவை? மல்லித்தூள் கூட சாம்பார் தூள், குழம்பு தூள். இந்தாங்க குழம்பு தூளுங்க வச்சிருக்கேன். மல்லித்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து சாம்பார் தூள் போடுறோம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன். ஓகே. இப்போ இந்த குழம்பு தூள் எதுக்காக போடுறீங்க? ஏன்னா இந்த குழம்பு தூளையும் காரத்தன்மை இருக்கும். அந்த சாம்பார் பொடியிலையும் வந்து அந்த மல்லி, மிளகா, சீரகம் எல்லாமே ஓரளவுக்கு 80% மிக்ஸ் இருக்கும், ரைட்டா? 70% இருக்கும். என்ன காரணம் இது இப்படி போடுறதுக்கு? இந்த இது வந்துட்டு எங்களோட குழம்பு தூள். இது நாங்க கேட்டரிங்காக ப்ரிப்பேர் பண்ற குழம்பு தூள். இந்த குழம்பு தூள் தான் நாங்க எங்க குழம்புக்கும் பண்ணுவோம், மற்ற கிரேவிக்கு எல்லாருக்குமே இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணுவோம். இதுல நாங்க வந்துட்டு கருப்புளுந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கருப்புளுந்துமே உடம்புக்கும் நல்லது, ரெண்டாவது இந்த குழம்புக்குமே நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். கருப்புளுந்தா வறுத்து இதுல சேர்ப்போம். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குழம்பு தூள் தான். இதுவும் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதில் ஆட் பண்ணுறோம். இதில் என்னென்ன போட்டு பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி இதை பார்த்துட்டு வீட்டில் யாராவது ட்ரை பண்ணாங்க, இப்போ எக்ஸாம்பிள் பெங்களூர்ல இருக்காங்க, இல்லை மைசூரில் இருக்காங்க, மற்ற ஊரில் இருக்காங்க, அப்படி ட்ரை பண்ணுறான்னா அப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்க கேட்குறேன். என்ன போடுறீங்க இது? இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், சீரகம், கருப்புளுந்து, வரமிளகா, பச்சரிசி, இந்த மாதிரி இதுல நிறைய குழம்புக்கு தேவையான டிஷ் எல்லாம் போடுவோம். தேவையான பொருட்கள்லாம் போடுவோம். அதனால இந்த குழம்பு எனக்கு ரேஷன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இன்கேஸ் யாரா கேட்டா நீங்க பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா. கொரியர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம சேனல்ல பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலா பண்ண அந்த குழம்பு தூள் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். இதை கேட்டுக்கிறேன் நான். குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே டன். இந்த ஆயிலோடயே இந்த பொடி எல்லாமே கொஞ்சம் குக் ஆகும். சரி ஓகே. இதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி இந்தாங்க. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு பதத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வத்த குழம்பு அரைக்கி கொடுத்துருந்தோம்ல, அதை நம்ம அந்த மசாலா போட்டுக்கிறோம். இன்னொன்று அந்த தொக்கு பார்த்தா அந்த பூண்டெல்லாம் முழுசா இருக்கு. இது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. கொஞ்சம் காரம் இருக்கும். ஆனால் காரம்லாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இது நீங்க இப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். ஆமா. இந்த அரைச்ச பக்குவம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க சார், அப்படியே லைட்டா ரவை பதத்தில் இருக்கும். கொஞ்சம் நரன்னு இருக்கும். 90%. சரி ஓகே கரெக்டா இருக்கு. இப்போ தண்ணி அளவு வந்துட்டு இதுதான். இதுக்கு மேல தண்ணி அவ்வளோ ஊற்றக்கூடாது. சரி ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் வந்து அந்த புளி தண்ணி போடுவீங்களா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஆமா. இப்போ இது எப்படி அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்போ புளி தண்ணி அதில் ஊற்றிடுறோமா எப்படி? இல்லை, இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி அது ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சுக்கிட்ட கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஆமா ஆமா, புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால ஸோ நேரம் ஆக இருக்க ஆரம்பிக்கும். ஆமா. சரி ஓகே. அப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஆனா இது நல்லா வதக்கி அந்த எண்ணெய் தள்ளுற பக்குவம் வந்துச்சு. ஒரு 60% தான். இன்னொரு 40% கெட்டி ஆயிடுமா? உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இது பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும். ஓகே. இன்னும் ஒரு புளி தண்ணி ஊற்றி இன்னொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இதை நம்ம கொதிக்க விடுவோம். புளி தண்ணியோட பக்குவம் என்னன்னா அதுவுமே இருக்கிற பக்குவம் தான். கெட்டியாகும். அதுவும் சேர்ந்து இன்னும் நல்லா கெட்டியாக்கி கொடுக்கும். சரி ஓகே. அது காமிங்க. அது இங்க பாருங்க, இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக குக் பண்ணுறீங்க. அந்த பூண்டெல்லாம் முழுசாக தான் இருக்குது. அந்த கிரேவி நேராக ஆக அந்த பேஸ்ட் போட்ட பிறகு கெட்டி ஆகுது. அதே டைமில் அந்த எண்ணெய் வந்து மேலே லைட்டாக மேலே வருது. ஓகே. இதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தாங்க.
புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் கரைச்சி வச்சிருக்கேன். ஆ. இப்போ நான் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கிறேன். சப்போஸ் புளிப்பு பத்தலை அப்படின்னா நான் இது எக்ஸ்ட்ரா. ஆமாம். சரி, ஓகே. இப்போ புளி தண்ணி போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஆமாம். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அது? இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கணும். சரி, ஸோ அப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாம். இப்போ கொதிச்ச உடனே நம்ம மண்டவெல்லம் ஆட் பண்ணணும். ஓகே. எதுக்கு நம்ம மண்டவெல்லம் ஆட் பண்ணுறோம்னா இதில் நிறையா புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, உப்பு இருக்குது. இப்போ வத்தலும் போடுறப்போ அதில் கசப்பும் இருக்கும். இப்போ மண்டவெல்லம் போடுறப்போ எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும், கொஞ்சம் எல்லாமே பேலன்ஸ் ஆகும், தூக்கி கொடுக்கும். இந்த சுண்டைக்காய் வந்துட்டு தனியாக நம்ம நல்லெண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி அப்புறமா இதை அப்போ எனக்கு பொரிச்சிட்டு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக பொரிச்சிட்டேன். அப்போது இந்த சுண்டைக்காவும் பொரிச்சு மட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த சுண்டைக்காய் கடைசியாக பொரிச்சு போகிறதுக்கு எனக்கு காரணம் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம முதவே போட்டோம் அப்படின்னா அதோட கசப்பு வந்துட்டு இங்கே குழம்புல கொஞ்சம் எக்ஸஸாக ஏறிடும். ஓகே. கடைசியாக போடுறோம், இப்போ தான் இந்த கசப்பு அவ்வளோவா ஏறாமல் இது கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொன்று வறுத்து போட்டு அந்த வாசமும் இருக்கும். ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. கொதிக்கிட்டு பார்க்கலாம். நீங்கள் வறுத்து வந்துடுங்க. ஓகே. அந்த வத்தக்குழம்பு கிட்ட ஒரு 10 நிமிஷம் மெதுவாக கொதிச்சிட்டு இருக்கு. ஆமாம். ரெடியாருமா? ரெடியாக இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? அவ்வளோதான். அந்த மண்டவெல்லத்தை பேக் பண்ணிடுவோம். இது கொதிச்சது போதுமா கேட்குறேன். போதும். சரி, ஓகே. இப்போ வெல்லம் போடுறீங்களா? ஆமாம். வெல்லம் போடுறதுக்கு ரீசன் சொல்லிட்டீங்க. அந்த கடைசியாக அந்த எல்லா சுவையும் எடுத்துக்கிறதுக்கு வெல்லம் தான் முக்கியம். ஆமாம் ஆமாம். மண்டவெல்லம் வந்துட்டு லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப வெல்லம் போட தேவையில்லை. சரி, ஓகே. சிட்டிங் லைட்டாக அந்த லைட்டாக இனிப்பு தன்மை. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த தாளிச்சு எடுத்து வந்துருக்கீங்களா, அது கொட்டிடுறீங்களா? கொட்டிடுங்க. இந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். வத்தல் போதுமா இது? போதும். ஏன்னா வத்தல் நம்ம அதிகமாக போட்டாலும் கசப்பு தன்மை அதிகமாகும். ஓகே. ஸோ இதில் பேருக்கு தான் இந்த வத்தல். இந்த இவ்வளோ வத்தல்லையே தேவையான அளவு கசப்பு இருக்கும். ஓகே. ரொம்பவும் போடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இப்போ இந்த வத்தல் போட்டிருக்கீங்க சார், இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஓகே. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிடுவோம். ஏன் என்ன காரணம்? பச்சை நல்லெண்ணெய் ஊற்றுறோம். பச்சை நல்லெண்ணெய் வந்துட்டு ஸ்மெல் நல்லா கொடுக்கும், சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும். ஊற்றலாமா என்ன? ஆமாம், ஊற்றலாம். இந்தாங்க என்ன. நம்ம அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. அந்த குழம்பை பாருங்களேன், அப்படியே தலை சூப்பராக வந்துருக்கு. மேலே அந்த எண்ணெய் மேலே தள்ளி வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரும் பாருங்க, அந்த ப்ரௌன். இதுதான் அந்த வத்த குழம்போட கலர், ஒரிஜினல் கலர். இதில் வந்து சில பேர் வந்து அந்த கருப்பு புளி யூஸ் பண்ணும்போது அந்த பக்குவம் மாறும், ஒருத்தர் யூஸ் பண்ணுற பக்குவம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, அந்த வத்தல் எல்லாம் முழுசாக தெரியுது. நான் டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. நான் ரைஸ் கேட்பேன். நான் ரைஸ் வாங்கி வச்சுருவேன். சுட வத்த குழம்பு. ஆனால் இந்த வத்த குழம்பு அதிகமாக ஊற்றக்கூடாதுல்ல? ஆமாம், கொஞ்சமாக போட்டு சாப்பிடணும்ல? சின்ன கரண்டி அளவுக்கு இருந்தாவே போதும். அந்த வாசம் தெரியுது கிட்ட போகும்போது, அந்த நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் வாசம் தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் இங்க தெரியுது எனக்கு கையில. அந்த வெங்காயம் ஆனால் லைட்டாக அப்படி மசிஞ்சா அப்படி காணாம போயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மை, வேற லெவலுங்க. அந்த பூண்டு பாருங்களேன், அப்படி எடுத்து அப்படி பஞ்சு மாதிரி ஆயிடுது. அதாவது பக்குவமா கரெக்டாக வந்திருக்கு. அப்பா சூப்பர். பர்டிகுலராக அந்த பூண்டு பல்ல படும்போது அப்படியே கரையுது. இந்த சொல்லுவாங்க அல்வா மாதிரி இருக்கணும், அதே மாதிரி பக்குவத்தில் இந்த பூண்டு வந்து கரைஞ்சி வருது. இன்னொன்று அந்த புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கரெக்டான அளவு. நைஸ். நீங்கள் சொல்லும்போது நேராக சுண்ட இன்னும் டேஸ்டாகவும், மறுநாள் காலை சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மையும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். வெரி குட், வேற லெவல். சூப்பர், குறையே இல்லை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சின்னதாக ஒரு கல் காரம், சின்னதாக ஒரு புளி கூட இருக்கு, உப்புக்கு ஒரு கல் கம்மியாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த பூண்டு, அந்த வெங்காயம் கூட நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருக்கு. அந்த பூண்டு மென்று சாப்பிடும்போது மென்றானாக பல்ல போட்டு அப்படி கரைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி கொடுத்துருக்கீங்க. ரியலி ஒரு மாதிரி ஹெங்கான ஷேப் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக உங்களை மாதிரி செஃப் தான் வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துல ரீச் ஆகிறப்போ எங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே எங்களுக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேட்டரர்ஸ்க்கும் சரி, எல்லா சமையல்காரங்கள், எல்லா ஹோட்டல்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி, உங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு எங்களுக்கான பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் வத்த குழம்பு. உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. நல்ல தரமான ஒரு சூப்பரான நல்ல சமையல் வேணும்னா
கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். சின்ன பையன் நினைக்காதீங்க, யங்ஸ்டர் தான் இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்னோட பேர் விஜய். என்னோட கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்ரிங். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. இந்த மாதிரி வளர்ந்து வர ஆட்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வளர முடியும். தேங்க்யூ. உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அதான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச பிளெஸிங் இது மக்கள்கிட்டையும் கிடைக்கும். டெஃபினட்டாக இன்னொரு 10 வருஷத்தில் நீங்கள் அடுத்த கதைக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த வத்தக்குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.